ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 793 சொல்லி அடிச்சிருக்கான். ஓகே, இது நல்ல நம்பர் தான். ஏன்னா ஒன்று நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கல. நம்ம வந்து ஏற்கனவே இந்த பிசி 93 சொல்லி நம்ம இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஒரு நடுவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லி. ஆனால் கொஞ்சம் தள்ளி அடிக்கிறான். ரொம்பவே தள்ளி அடிச்சிட்டான். என்னென்னா நம்ம இந்த பேட்டர்ன் சொல்லியிருக்கேன் இந்த வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே ஏபி வந்து 62, 62ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 63. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கேப்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக 62க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 63 அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து ஏபி வந்து 26ன்னு இருக்கும். அப்போ அந்த 26ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் பிசி 27ன்னு வரும். அதை கரெக்டாக வந்து பிசி 27 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து அதே சேம் கேப் தான். அப்போ அதை திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 92ன்னு இருக்கும். அப்போ 92ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 93. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே சேம் கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் தள்ளி கூட அடிப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் 93 பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போர்டு ஏதாவது 3 வந்துன்னா நம்ம 93 ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது. ஆனால் பார்த்தீங்கன்னா 93 வந்து ரொம்பவே தள்ளி வந்து அடிச்சிருக்கான். ஓகே, 93 எதிர்பார்க்கல. நான் இன்றைக்கி 96 வரும் கூட எதிர்பார்த்தேன். ஆனால் 93 எதிர்பார்க்கல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிசி வந்து 59, பிசி 59 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 69, 59, 69. எப்பயுமே சரி 59 ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ஸ்ட்ரைட்டாக அடிச்சு 2வது நம்பர் வந்து திருப்பி அடிப்பான். 3வது நம்பர் ஸ்ட்ரைட்டாக அடிப்பான். இப்போது பிசி வந்து 59, இது 69 திரும்ப 96, 59, 69. இங்கே பார்த்தீங்கன்னா 79. பிசி பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா 59. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 69 திருப்பி 96 அடிச்சிருப்பான். திரும்ப வந்து ஏபி வந்து 79, 59, 69, 79. இதை மாதிரி வந்து கரெக்டாக வந்து நடுவில் சென்டரில் வந்து கண்டிப்பாக திருப்பி அடிப்பான். 3வது வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அடிப்பான். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு பாருங்கள். நாளைக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே பிசி பாருங்கள். பிசி பார்த்தீங்கன்னா 76, பிசி 86, பிசி வந்து 96. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி வந்து அடிக்கிறது கொஞ்சம் ரேர் தான். எப்பயாவது தான் அடிப்பான். நம்ம வந்து இதை வந்து ஒரு கெஸ்ஸிங்காக நம்ம கொடுக்க முடியாது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து சிம்பிளாக இருக்கும். சில நேரத்தில் சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து கேஷுவலாக விட்டுடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் சிம்பிளாக அடிச்சுட்டு கூட போயிடுவான். அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 76, 86, 96. ஓகேவா? இப்போ வந்து நம்ம நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். 2 ஆப்ஷன் சொல்கிறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை ப்ளே பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 51. இந்த 51க்கு அடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 95ன்னு அடிச்சிருப்பான். 51 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 95. இப்போது இந்த 51 திருப்பி இங்கே வந்து 51 திருப்பி இங்கே 15ன்னு அடிக்கும்போது இங்கே 95 திருப்பி இங்கே நமக்கு 59 சொல்லி கரெக்டாக வந்து பேட்டர்ன் கரெக்டாக முடிச்சிருப்பான். அந்த கரெக்டாக 4 நாள் கேப்பு 4 நாள் கேப்பு சேம் ரூட்டு தான். ஓகேவா? இப்போ அதே சேம் ரூட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி பாருங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 95ன்னு இருக்குது. இந்த ஏபி 95, இந்த ஏபி 95, அதை 95 திருப்பினா நமக்கு இங்கே 59. ஓகேவா? ஏபி 95 அடிச்சுட்டு கரெக்டாக வந்து 1, 2, 3, 4, 5, 6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 54 அடிச்சிருப்பான். ஏபி வந்து 95, அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 நாள் விட்டு ஏபி வந்து 54. இந்த ஏபி 95 திருப்பி இங்கே பிசியில் வந்து 59 அடிக்கும்போது இந்த 54 திருப்புனா பிசியில் வந்து 45ன்னு வரும். அப்போ நாளைக்கு பிசி 45 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிசி 45 வரலாம். அதே சேம் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் சொன்ன அதே சேம் ரூட்டு தான். ஓகேவா? புரியுதா பாருங்கள். ஓகே, இப்போது பிசி வந்து 45 வரலாம். அப்படி 45 வந்தால் நமக்கு ஏபி மட்டும் என்ன வரும் பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிபோட 9 வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2வது 9 இதுதான். ஃபஸ்ட்டு 9 பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 19ன்னு அடித்தான். ஏபியில் வந்து 19. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபோட 9 வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் 79. ஓகேவா? இதான் 2வது 9. இப்போ இது 2 9க்கு என்ன காமனாக விளாட்றோம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஏபி வந்து 19 அடிக்கும்போது 19க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 64. அதுக்கு மேலேயே 64 அடிச்சிட்டான். ஓகேவா? இங்கே 64 அடிச்சுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா 19ன்னு அடிச்சிட்டான். இப்போ நான் அடுத்த 9 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் அடிச்சிருக்கான். 79ன்னு இருக்குது. அப்போ 79க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 24. ஏபி வந்து 24 வந்தால் அது கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். புரியுதா பாருங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டு 9 அடிக்கும்போது 64 அடிச்சுட்டு 64க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 19ன்னு அடிச்சிட்டான். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 9 அடிச்சிட்டான் 79 சொல்லி. அப்போ 79க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 24.
நம்ம ஆல்ரெடி பிசியில் வந்து 45ன்னு ஒரு நம்பர் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 24 வரதுனால 245 சொல்லி ஒரு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 245 இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த ரூட் எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். இதுவும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து வின்னிங் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் ஏபிபிசி தான் ட்ரை பண்ணணும். இப்போ ஏபிபிசிலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கரெக்டாக எடுக்கிறான். இல்லைனா நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா இதான் பவரில் அடிச்சுட்டு போயிடுறான். இந்த பவர்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அதை வேறு அடிக்கடிக்கு பவர்னு அடிச்சுட்டு போயிடுறான். கொடுக்குற நம்பர் வந்து அதில் வேறு மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் ஒரு போர்டு எடுக்க கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கற்றுக்கோங்க எப்படின்னு. ஒரு போர்டு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு மெத்தட் மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு கூட நீங்கள் வச்சு பாருங்கள். ஏன்னா போர்டு வைக்கிறது கூட பெஸ்ட்டு தான். ஆனால் ஒன்றும் அமௌண்ட்டை மட்டும் பெருசாக இருக்காது. அதனால தான் நம்ம போர்டு மேக்ஸிமம் கொடுக்குறது கிடையாது. சரி, 3 நம்பர்னால் பார்த்தீங்கன்னா 30 ரூபா முடிஞ்சிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி பாருங்கள். ஏபி வந்து 0 காமனாக அடிச்சிட்டான். அடுத்து நமக்கு ஒரு ஏபி 0 பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அடிச்சிருக்கான். ஓகேவா? இப்போ இதை மாதிரி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு கேம் எடுக்கிறான்னா அதை பேஸ் பண்ணி சில நம்பர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவான். இப்போ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நான் கொஞ்சம் பார்த்தேன். என்னன்னா அது வந்து பிசி செட் ஆகலை. போர்டு மட்டும் தான் கரெக்டாக செட் ஆகிருந்தது. இல்லைன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிங்க. ஏபி 0 அடிக்கும்போது இதுங்க பி போர்டு பாருங்கள் 6 4 அடிச்சிருப்பான். இந்த 6 4 எடுத்து ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 64 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ நமக்கு இதே சேம் 0 இங்கே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசியில் பி போர்டை மட்டும் பாருங்கள் 6 8ன்னு அடிச்சிருக்கான். அப்போ ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 68 வரும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா 2 போர்டு எடுக்கலாமா, ஒரு போர்டு தான் எடுக்கிறான். இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவன் கரெக்டாகவே இந்த கேம் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறான். இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிங்க. ஏபி 0 அடிச்சுட்டு அடுத்த நாள் பி போர்டு பாருங்கள் 4ன்னு இருக்குது. அந்த பி போர்டு 4 எடுத்து ஒரு நாள் விட்டு சி போர்டு வந்து 4 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? சி போர்டு 4 அடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டில் பார்த்து இங்கே நமக்கு ஏபி 0 அடிக்கும்போது அடுத்த நாள் பி போர்டு வந்து 8ன்னு இருக்குது. அந்த 8 எடுத்து ஒரு நாள் விட்டு சி போர்டு 8. ஓகேவா? அதே சேம் ரூட்டு தான். இப்போ நமக்கு அடுத்த நாள் பாருங்கள், இங்கே சி போர்டு 4 அடிக்கும்போது இங்கே ஏ போர்டு பாருங்கள் 3ன்னு இருக்குது. அந்த ஏ போர்டு 3 எடுத்து அடுத்த நாள் பி போர்டில் 3 அடித்தான். ஓகேவா? அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இங்கே சி போர்டு இந்த பி போர்டு 8 எடுத்து இங்கே சி போர்டு 8ன்னு அடிக்கும்போது இங்கே ஏ போர்டு வந்து 8ன்னு இருக்கும். அந்த ஏ போர்டை எடுத்து இங்கே பி போர்டில் 8. ஓகேவா? இதை நான் ட்ரை பண்ணதே என்னென்னா நம்ம வந்து சிங்கிள் போர்டாக இல்லாமல் நான் ஏபிபிசி ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஏபிபிசியில் வந்து செட் ஆகலை. சிங்கிள் போர்டில் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ரூட் எடுத்தால் கரெக்டாக நீங்கள் ஒரு போர்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் காமனாக எடுக்கிறான்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் எடுப்பான். ஓகே, அதனால் நீங்கள் இதை வச்சு பாருங்கள். ஓகேவா? அதுக்கு நீங்கள் எதை எடுக்கணும் அதுக்காக தான் இந்த பேட்டர்ன் சொன்னேன். ஓகே, இப்போது இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பி போர்டு மட்டும் பாருங்கள். பி போர்டு பாருங்கள் 4 5 6. ஓகேவா? 4 5 6 கண்டினியூவாக அடித்தான். ஓகேவா? 4 5 6 கண்டினியூவாக அடிச்சுட்டு அடுத்த நாள் பாருங்கள் ஒரு நாள் கேப்பு விட்டு இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4 5 6 அடுத்த நம்பர் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 7ன்னு வரும். அவன் என்னன்னா ஒரு நாள் விட்டு 7ன்னு அடித்தான், ஒரு நாள் விட்டு 8ன்னு அடித்தான். ஓகேவா? அப்போது 4 5 6 7 8 கரெக்டாக வந்து எப்படின்னா கண்டினியூவாக வந்து 3 நம்பர் வந்து தொடர்ந்து அடித்தான். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கேப் விட்டு அடித்தான். திரும்ப நல்லா நோட் பண்ணி பாருங்கள். திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி போர்டு 8ன்னு இருக்குது. திரும்ப பி போர்டு இங்கே 9ன்னு இருக்குது. திரும்ப பி போர்டு இங்கே 0ன்னு வரலாம். ஏன்னா இதை மாதிரி நிறைய டைம் அடிச்சிருக்கான், நான் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 5 6 இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அடிச்சுட்டு ஒரு நாள் கேப் விட்டு 7ன்னு அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 அடுத்து 9ன்னு அடிச்சிட்டான். இப்போது 8 9 0. அப்போது வந்து நாளைக்கு வந்து பி போர்டு வந்து 0 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் நாளைக்கு வந்து பி போர்டு 0 வரலாம். அப்போ 0 வந்தால் நமக்கு வந்து என்ன வரும் பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற நம்பர் ஒன்றா தள்ளி தான் அடித்தோம். என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி 76 வரும்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா 56 66 இங்கே பிசி 76 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 76 ஒரு நாள் தள்ளி வந்து அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 82 ஏபி 82 கொடுத்தேன். ஆனால் ஒரு நாள் தள்ளி தான் ஏபி 82 அடித்தான். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே வந்து நம்ம 602 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தேன். அது ஏபி வந்து 60 வந்து இங்கே நல்லா இருந்தது. அந்த 60 வந்து நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் தள்ளி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால நம்ம நாளைக்கு ஏபி 60 சொல்லி நம்ம நாளைக்கு ஒன்று கொடுக்குறேன். அது வீக்லி சார்ட்டில் கரெக்டாக வந்து சிங்க் ஆகாதனால நம்ம நாளைக்கு 60 ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் மட்டும் பாருங்கள்.
இப்போ நமக்கு வந்து பிசி பாருங்க. பிசி வந்து 52. இந்த 52ல ஒரு நம்பர் வந்து மைனஸ் பண்ணாக்கா 51. அது என்ன பண்ணியிருப்பான்னா 51 திருப்பி 15ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். 52 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணா 51. அத என்ன பண்ணியிருப்பான்னா 51 திருப்பி 15ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். இது கீழ பார்த்தீங்கன்னா, 52க்கு ஃபுல் பவர் தான் 07 ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 52க்கு ஃபுல் பவர் வந்து 07 ஓகே. இப்போ அதே சேம் ரூட் நம்ம இங்க வரதுனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க 06ன்னு இருக்கு. அப்ப 06ல ஒரு நம்பர் 07ன்னு இருக்கு. 07ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 06. அத திருப்பி நாளைக்கு 60ன்னு அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏபி 60 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 52க்கு ஃபுல் பவர் தான் 07. இப்போ இங்க 52 ஒரு நம்பர் கம்மி பண்ணா 51. அந்த 51 திருப்பி இங்க ஏபில வந்து 15 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு இங்க 07 அப்போ 07ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 06. அத திருப்பி ஏபில வந்து 60ன்னு அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏபி 60 வரலாம். இப்ப அதே சேம் பார்த்தீங்கன்னா, 52க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 07. இங்க 15க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 60. கரெக்ட்டா வந்து அந்த கேம் லாக் ஆகும். ஏபி 60 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏபி 60 வந்தா சி போர்டு பாருங்க. நம்ம அன்னைக்கு குடுத்த நம்பர் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அன்னைக்கு வரல. ஒரு நாள் இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அதே நம்பரே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நம்பர் என்னன்னா, இங்க சி போர்டு மட்டும் பாருங்க. 5, 4, 3 சி போர்டு 2. அப்போ 602 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க. வரலாம். ஓகேவா? எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பரும் கிடையாது. ஓகேவா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இன்னைக்கு குடுக்குற கெஸ்ஸிங் மட்டும் பாருங்க. 245 அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 602 ஓகேவா? இத ட்ரை பண்ணி பாருங்க ஜி வரலாம். ஓகே ஜி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.